நேத்து படத்துக்கு போயிருந்தோம். படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பராசக்தி படத்த விட பிரமாதமா இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, மொழிப்போர் வரலாற படமா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிப்புட்டு, புரொடியூசர் சொல்லிட்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, கனிமொழி அவங்க அப்பாவுக்கு கெஸ்ட் ரோல் குடுத்து கதைய கெடுக்காம, வல்லாள மகாராஜாவோட வரலாற எவ்வளோ அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியுமோ, அவ்வளோ அழுத்தம் திருத்தமா மோகன்ஜி இந்த படத்தோட இயக்குனர் சொல்லியிருக்காரு. இந்த படத்த விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைரக்டர பாராட்டணும். ஏன் அப்படின்னா இப்படி ஒரு கதைய படமாக்கணும், அதுவும் தமிழகத்துல படமாக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கேவும் தனி கட்ஸ் வேணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, முகமது பின் துக்ளக்கு, அலாவுதீன் கல்ஜின், சுல்தான் வகைராவெல்லாம் வில்லனா காட்டி அவங்களோட கோர முகத்தை இந்த உலகுக்கு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறதேவும் பெரிய விஷயம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, தமிழகத்துல குண்டு வெடிப்பு குற்றவாளியவே தியாகியா கொண்டாடிக்கிருக்காங்க. முகமது பின் துக்ளக்கு, அலாவுதீன் கல்ஜினா இவங்க கடவுளா பாத்துக்கிருக்காங்க. அப்புறம் இந்த படம் இஸ்லாமியர்களுக்கு எதிரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒண்ணுமே கிடையாது. இந்திய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்கு. எந்த இடத்துலயுமே இந்திய இஸ்லாமியர்களை இவருக வில்லனா காட்டல. இன்னும் சொல்ல போனா கதாநாயகன் கூட ஒரு இஸ்லாமியர் பாதிக்கு மேல பயணிக்கிறாரு. அவர் தெளிவா சொல்றாரு துக்ளக்கிட்ட, நீயும் நானும் ஒரே சாமியை கும்பிடலாம், ஆனா நீயும் நானும் வேற வேற, நீ என் நாட்டை அழிக்க வர அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. நம்ம இந்து தர்மத்தோட போர் முறை, அதனால் பட்ட விளைவுகள், இப்படின்னு நிறைய விஷயத்த படத்துல பேசுறாங்க. கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. படம் பிரமாதமா இருக்கு.